वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்துல 17வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த ஞானத்தோட மகிமையை பார்த்தோம். அபரோக்ஷமா ஹிருதயத்துல நான் இருக்கேன்னு எந்த அனுபவம் பிரகாசிக்கிறதோ அதுதான் சர்வவியாபியான சைத்தன்யம். அதுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோ, தத் வித்தி அப்படின்னு பகவான் உபதேசம் பண்றார் அர்ஜுனனுக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அப்புறம் மற்ற மார்க்கங்களுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் பார்த்தோம். ஆனா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற மார்க்கங்களும் நம்மளை இந்த அபரோக்ஷ அனுபூதி கிட்ட கொண்டு வரதுக்காக தான் இருக்கு. பகவானே ஒரு இடத்துல கீதையில சொல்றார், பக்தியை பத்தி சொல்லும்போது, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹமஜ்ஞானஜந்தமஹ நாஷயாம்யாத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. யாரு என்கிட்ட நிஷ்கலங்கமான பிரேமைய வச்சுண்டு பக்தி பண்றாளோ, பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அவ்வளோ பிரியமா என்கிட்ட பக்தி பண்றாளோ, அவளுக்கு நான் என்ன தருவேன்? அவளை நான் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போவேனா, கைலாசத்துக்கு கூட்டின்னு போவேனா, கோலோகத்துக்கு கூட்டின்னு போவேனா? இந்த மாதிரி பகவான் எதையுமே சொல்லலை. பகவான் என்ன சொன்னார்? ததாமி புத்தி யோகம் தம், அவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பேன், அவளுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பேன். சரி, புத்தி யோகம்னா நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாமே. புத்தி யோகம்னா அது ஒரு ஏதோ புஸ்தக ரூபத்துல, ஒரு உபதேச ரூபத்துல பகவான் வருவார். பக்தி பண்றவாளுக்கு இந்த உபதேசமாவே பகவான் வருவார்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது எப்படி அபரோக்ஷ அனுபூதிய நம்ம எடுக்கிறதுனா, அடுத்த ஸ்லோகத்துல வருது, தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. அவளுக்கு அந்தர்யாமியா இருக்கிற நான், அவ ஹிருதயத்துல இந்த ஞானம் அப்படின்ற விளக்க ஏத்தி வச்சு அந்த அஜ்ஞானத்தினால வந்த இருட்ட விரட்டி அடிப்பேன்னு பகவான் நிச்சயமா சொல்ற. அதனால பக்தி பண்ணாலும் வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ கோலோகத்துக்கோ நான் கூட்டின்னு போறேன்னு பகவான் சொல்லிட்டே இல்லை. பகவான் என்ன கீதையில சுஸ்பஷ்டமா சொல்றாருன்னா, நீ நீ பக்தி பண்ணு, தாராளமா பக்தி பண்ணு. ஆனா முடிவு இந்த அபரோக்ஷ அனுபூதி தான். ஹிருதயத்துல இருக்கிற நான், அந்தர்யாமியா இருக்கிற நான், இந்த அஜ்ஞானம் அப்படின்ற இருட்ட போக்குறதுக்காக ஞானம் அப்படின்ற விளக்க நான் ஏத்தி வைப்பேன். இதுதான் பக்தியோட பிரயோஜனம்னு பகவான் நிச்சயமா சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம பக்தியில ரொம்ப முக்கியமா என்ன ஒரு விஷயத்த சொல்றோம்னா சரணாகதி. சரணாகதினா என்ன? பகவான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அதனால எல்லாத்தையும் பகவானுக்கு விட்டுட்டு நான் இனிமே எதை பத்தியும் கவலை பண்ண மாட்டேன். நான் பகவானுக்கு சரணாகதி பண்ணியாச்சு. இனிமே பகவானோட பொறுப்பு, எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார், நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் நம்ம சரணாகத்தின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். சரி, இன்னைக்கு நம்ம சரணாகதி பண்றோம். இன்னையிலேருந்து பகவான் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா, நேத்து வரைக்கும் யாரு பார்த்துண்டா? இவ்வளோ நாள் நம்மளை யாரு பார்த்துண்டா? இன்னைக்கு நம்ம சரணாகதி பண்ணதுனால என்ன மாறித்து? ஒண்ணுமே மாறல. நேத்திக்கும் பகவான் தான் பார்த்துண்டார், இன்னைக்கும் பகவான் தான் பார்த்துக்கிறார், நாளைக்கும் பகவான் தான் பார்த்துக்க போறார். அதனால நம்ம சரணாகதி பண்ணதுனால ஒன்றும் மாறல. பகவான் தான் பார்த்துட்டு இருக்கார். ஆனா என்ன மாறித்துன்னா, நம்ம கவலைப்படுறத நிறுத்தணும். பகவான் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்றத நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம கவலைப்படுறத நிறுத்தணும். அதனால சரணாகதி அப்படின்றதும் ஞானம் தான். இதுதான் ரமண பகவான் சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மகாசக்தி நடத்துறது. இதுதான் சரணாகதி. இது சரணாகதி இல்லாம வேற என்ன சரணாகதி? எல்லாத்தையும் இந்த மகாசக்தி தான் நடத்துறதுன்னு தெரிஞ்சுண்டு அடங்கிறது தான் சரணாகதி. அது நம்ம ஞானம்னு சொல்லலாம், சரணாகதின்னு சொல்லலாம். அது வார்த்தையில வித்தியாசமே தவிர வஸ்து ஒண்ணுதான். இப்போ அடுத்தது ராஜயோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோக சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லிட்டு அடுத்த சூத்திரமே ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். எப்போ மனசு முழுசா அடங்குறதோ அப்போ அந்த திரஷ்டா யாரு இது எல்லாத்தையும் பார்க்கறானோ அந்த பார்க்கிற சாட்சி சைத்தன்யத்து மேல நம்மளோட ஸ்ரத்தை விழருது. இதுக்கு ஒரு மகாத்மா ஒரு கதை சொல்லுவார். ஒரு குழந்தைய அப்பா முதல்ல சினிமா கூட்டின்னு போயிட்டு இருக்கார்.
சினிமா கூட்டின்னு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பையன் சினிமானா என்னன்னே தெரியாது. அதனால கேட்குறான். "அப்பா சினிமானா என்ன? இந்த தியேட்டருக்கு எங்கேயோ என்ன கூட்டின்னு போறீங்களே, அது எப்படி இருக்கும்?" அப்பா சொல்றா, "பாரு கண்ணா, அங்க ஒரு வெள்ளையா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் மேல படத்த போட்டு காட்டுவா. அத பார்க்கலாம். இன்னைக்கு ராமாயணம் படம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ராமாயணம் படம் போட்டு காட்டுவா. நீ எல்லாரையும் பார்ப்ப. ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார் எல்லாரையும் பார்க்கலாம். சரின்னு இவ போறா. ஆனா இவ போய் தியேட்டருக்குள்ள நுழையறதுக்குள்ளேயே அங்க படம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ போய் உட்கார்றா, படத்த பார்க்க ஆரம்பிக்கிறா. ராமாயணம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த குழந்தை அப்பாவ கூப்பிட்டு கேட்கறது, "அப்பா இந்த ஸ்க்ரீன்னு ஏதோ ஒண்ணு இருக்குமே?" அப்படின்னு நீங்க சொன்னேளே வர வழியில, ஸ்க்ரீன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வெள்ள ஸ்க்ரீன் மேல தான் இந்த படமெல்லாம் தெரியும்ன்னு. படம் நல்லா தெரியுது. ஆனா ஸ்க்ரீன் எங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த அப்பா சொல்றார், "ராமருக்கு பின்னாடி." அப்போ ராமருக்கு பின்னாடி லக்ஷ்மணர் தானே இருக்கார். லக்ஷ்மணருக்கு ஸ்க்ரீன் ஒண்ணும் இல்லையே. இல்ல லக்ஷ்மணருக்கும் பின்னாடி காடு தான் இருக்கு. அங்க எங்க ஸ்க்ரீன் இருக்கு. இல்ல காட்டுக்கும் பின்னாடி ஆகாசம் இருக்கு. சரின்னு அப்பா வந்து வேற மாரி புரிய வைக்க பார்க்குறார். ராமருக்கு கீழ இந்த குழந்தை குனிஞ்சு பார்க்கறது. அந்த இதுக்கு அடியில படம் ஓடுற இடத்துக்கு அடியில ஏதாவது இருக்கா? அப்புறம் எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அதனால அந்த அப்பா கடைசியில சொல்றார், "ஒண்ணு பண்ணு. நீ இப்போதைக்கு படத்த பாரு. உனக்கு இன்டர்வல் வரப்போ நான் காட்டி தரேன் ஸ்க்ரீன." இப்போ இன்டர்வல் வந்த உடனே இந்த படம் நின்னுது. அப்போ ஸ்க்ரீன அப்பா காட்டிக் குடுத்தார். அப்போ அந்த குழந்தைக்கு புரிஞ்சுது. ஓ! இது எப்போதுமே பின்னாடி இருக்கு. நீங்க பின்னாடின்னு இத தான் சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் பின்னாடி அது இருக்கு. அதுக்கு மேல தான் இந்த ராமாயணமே நடந்துட்டு இருக்கு. இப்ப திருப்பி அந்த படத்த போடும்போது, அந்த குழந்தைக்கு கன்ஃப்யூஷனே கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன தனியா பார்த்ததுனால, இப்ப அந்த ஸ்க்ரீன் மேல எந்த படம் ஓடுனாலும், அந்த படத்த பார்த்தாலும், அந்த அதிஷ்டானமா இருக்கிற ஸ்க்ரீன் என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதே தான் பதஞ்சலி மகரிஷி சொல்றார். மனசுல சித்தவிருத்திகள் வந்துட்டே இருக்கு. இந்த படம் ஓடுற மாரி நம்ம மனசுலயும் எவ்வளவோ விஷயங்கள் கன்டினியூஸா ரெஸ்ட் எடுக்காம ஓடிண்டே இருக்கு. இப்போ அது ஓடிண்டே இருக்கும்போது, அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிற மாறாம இருக்கிற அந்த சாட்சி சைத்தன்யத்த நம்மளால தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். விசாரத்தினால நம்ம என்னதான் பண்ண பார்த்தாலும், இந்த குழந்தை மாரி நம்மளும் கன்ஃப்யூஸ் ஆயி வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்போம். அதனால மனச முழுசா அடக்கிட்டோம்னா, கொஞ்சம் கூட சித்தவிருத்தியே இல்லாம அந்த நிர்விகல்ப சமாதி நிலைய அடைஞ்சாச்சுன்னா, அந்த நிர்விகல்ப சமாதி நிலையில ஒரு விகாரமும் இல்லாம அந்த சைத்தன்யம் மாத்திரம் பிரகாசிக்கிறத நம்ம பார்த்துடுவோம். அத பார்த்தாச்சுன்னா, அப்புறம் திருப்பி சித்தவிருத்திகள் வரும்போதும், நம்மளுக்கு எப்படி அந்த அந்த நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இது ஆச்சாரியார் கூட விவேக சூடாமணியில சொல்றார். நிர்விகல்ப சமாதினா ஸ்புடம். அந்த நிர்விகல்ப சமாதினால தான் இந்த ஆத்ம ஞானம் திருடமாறுதாம். நல்ல ரிஃபைன் ஆகுது, ஸ்புடமா ஆகுது. ஏன்னா, என்னதான் நம்ம விசாரம் பண்ணி பார்த்தாலும், அந்த மனசுல சித்த விருத்திகள் வந்துண்டே இருக்கிற வரைக்கும், இந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வராது. மனசு மொத்தமா அடங்கும்போது தான், அந்த தெள்ளத் தெளிவான ஒரு விஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் சித்தவிருத்தி இருக்கும்போதும், அந்த வஸ்து தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டி கர்ம யோகம்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை? மனசு அசுத்தமா இருக்கு. நம்ம மனசு அசுத்தமா இருக்கிறதுனால, அந்த அப்படி அசுத்தமா இருக்கிற மனச அடக்கவே முடியாது. ஏன்னா பக்தினாலயும், ராஜயோகத்தினாலயும் மனச அடக்கறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ராஜயோகத்துல நேரா மனச அடக்குறது அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்தியில அந்த மனசையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் அந்த மனச நம்மளோட நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ண வைக்கிறது தான் இந்த 2 மார்க்கங்களோட லட்சியம். ஆனா மனசுல சித்த சுத்தி வராத வரைக்கும், அது தியானமும் பண்ணாது, பக்தியும் பண்ணாது. சித்த சுத்தி வந்தப்புறம் தான் தியானமும் நம்மளால பண்ண முடியும், பக்தியும் நம்மளால பண்ண முடியும். அதனால அந்த சித்த சுத்திக்காக என்ன பண்றோம்? கர்மயோகத்த பண்றோம். கர்மயோகத்த பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த சித்தத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது. தேய்ச்சு அதுவும் சித்தம்னா சின்ன விஷயம் கிடையாது. நம்ம எவ்ளோ ஜென்மங்களா இருக்கிற வாசனைகள், சம்ஸ்காரங்கள் எல்லாம் அதுக்குள்ள தான் ஒளிஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா ஆத்த டெய்லி கிளீன் பண்ணிட்டு இருப்போம்.
கிளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தோணும்? ஆம் ரொம்ப கிளீனா தான் இருக்கு. கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்தாலும், ஆஹா! ஆத்த சும்மா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருக்கேளேன்னு எல்லாம் சொல்லிட்டு போவா. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் 10 வருஷமா தொறக்காத ஒரு கபோர்டையோ, இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு வஸ்துக்கள தூக்கி தூக்கி அட்டத்து மேல போட்டுருக்கோம். அந்த அட்டத்துல ஏறி அட்டத்துல இருக்கிறதெல்லாம் கீழ இறக்கணும்னா, எவ்ளோ குப்பை வரும்னா, இவ்ளோ குப்பை நம்ம ஆத்துக்குள்ள இருக்குன்னு நம்மளால நம்ப முடியாது. அவ்ளோ குப்பை வரும். ஏன்னா, இவ்ளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளியில பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தோணும். எனக்கும் சித்த சுத்தி எல்லாம் இருக்கு. ரொம்ப சுத்த சித்தம்னு. ஆனா, நம்ம வெறும் சூப்பர்ஃபிஷியலா அந்த டாப் மோஸ்ட் லேயர மாத்திரம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால பார்க்குறவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா, உள்ள எவ்ளோ நாத்தம் இருக்கு, உள்ள எவ்ளோ அழுக்கு இருக்குன்னு நோண்டி பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்க அட்டத்துல இருக்கிற சாமான் எல்லாம் நடு கூடத்துல இருந்ததுன்னா, எப்படி இருக்கும்? அவ்ளோ அழுக்கு நம்மளுக்குள்ள டீப்பா ஒளிஞ்சுன்னு இருக்கு. அதனால ஈஸ்வரார்ப்பண புத்தியோட ஒரு பலாபேட்சையும் இல்லாம, அந்த கர்ம யோகத்த ஸ்வதர்மத்த நம்ம அனுஷ்டானம் பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சித்தம் சுத்தமாகுது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகும். ஏன்னா, இவ்ளோ ஜென்மத்தில சேர்த்த அழுக்கு கொஞ்ச நாள்லலாம் போகாது. இந்த டீப் கிளீனிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதான் ஒரு அலமாரிய கிளீன் பண்ணியாச்சுன்னா, திருப்பி அடுத்த அலமாரியிலேருந்து இன்னொரு குப்பை வரும். இப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டா நம்ம சித்தத்துக்குள்ள நெறைய இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில வந்து 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 சித்தம் சுத்தமாகும். அந்த சுத்த சித்தத்தால தான் பக்தியோ, இல்லாட்டி ராஜயோகமோ அதனால பண்ண முடியும், கடைப்பிடிக்க முடியும். இது 2யும் சேர்த்து சங்கராச்சாரியார் உபாசனை அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமி விவேகானந்தர், அப்புறம் இப்போ மாடர்னா வர டீச்சர்ஸ் எல்லாம் ராஜயோகம், பக்தி யோகம் தனியா தான் சொல்லி பழக்கம். பட் சங்கராச்சாரியார் உபாசனைன்னு 2யும் சேர்த்து சொல்லிட்டார். ஏன்னா பகவத் ரூபத்த தியானம் பண்ணோம்னா, அது தியானம் அப்படின்றதுனால ராஜயோகம்னு சொல்லலாம். இல்ல ரூப தியானம் அப்படின்றதுனால பக்தின்னு சொல்லலாம். 2க்கும் பிரயோஜனம் சித்த ஏகாகிரதை. இப்படி அப்படி சுத்த மனசு தான் பக்தியிலயோ, யோகத்திலயோ ஈடுபட முடியும். அப்படிப்பட்ட சுத்த மனசோட நம்ம உபனிஷத் போன்ற கிரந்தங்கள படிச்சு முதல்ல பரோட்சமா தெரிஞ்சுக்கணும். விஷயம் என்னன்றத இப்படி படிச்சு தெரிஞ்சு, இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கீதா ஞான யஜ்ஞம் மாரி முதல்ல அத படிச்சு புத்தி அளவுல தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில தான் அது ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அதனால மார்க்கங்கள் பார்க்கறதுக்கு வேற வேற மாரி இருந்தாலும், எல்லாத்தோட லட்சியமும் ஒண்ணுதான். ஆனா அந்தந்த மார்க்கத்துக்கு அதோ அதோடயான ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா நெகேட்டும் பண்ணிட முடியாது. எனக்கு வேண்டது நான் யார் விசாரம் தானே. நான் யார்ன்னு விசாரம் பண்ணி பார்த்து அந்த சத்தியத்த தெரிஞ்சுக்கிறது தான் வேணும். வாஸ்தவத்துல அவ்ளோ போரும். ஆனா, அதுக்கு வேண்ட சித்த சுத்தியும், சித்த ஏகாகிரதையும் இருக்கணும். பகவான் நான் யார் விசாரத்திலயும் இத சொல்லிட்டு இந்த மந்திர ஜபம், ரூப தியானம் இது எல்லாமே என்னன்னா, சிதறி கிடக்கிற மனச ஏகாகிரப்படுத்துறது. ஏன்னா, மனசு சிதறி கிடக்கும்போது ஒரு ஒரு எண்ணமும் ஸ்ட்ராங்கா இருக்காது. அது ஒரு ஒரு எண்ணத்துக்கும் அவ்ளோ பலம் இருக்காது. ரொம்ப வீக்கா இருக்கும். இப்படி வீக்கா இருக்கிற 100 எண்ணத்த ஒண்ணு சேர்த்து ஒரு எண்ணமா பலமா பண்ணினோம்னா, அப்படிப்பட்ட ஒரு மனசுக்கு ஆத்ம விசாரம் ரொம்ப சுலபமா நடக்கும். சிதறி கிடக்கிற மனசுக்கு இங்க நான் யார் ஓடின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல நாளைக்கு ஆஃபீஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்போம். 3வது இடத்துல ஏதோ சினிமா பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். 4வது இடத்துல ஏதோ நியூஸ பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கிற மனசுனால சட்டுன்னு அப்படி விசாரம் பண்ணி சத்தியத்த தெரிஞ்சுக்க முடியாது. நல்ல ஷார்ப்பான மனசால தான் முடியும். அந்த மனசு ஏகாகிரப்படறதுக்கு தான் இந்த எல்லா சாதனையும். அது ஏகாகிரப்படறதுக்கு முன்னாடி சுத்தி அடையணும். இப்படி எல்லா மார்க்கமும் சேர்ந்து வரணும். பகவான் தத்வித்தின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அத தெரிஞ்சுக்கோன்னு. ஆனா அத தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் சேர்ந்து வரணும். அதனால அது அதுக்கு அதோடான பர்ப்பஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளோட மெயின் பர்ப்பஸ் ஆத்மாவ தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. அந்தந்த மார்க்கத்தோட அதோடான ஒரு மகிமை இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அத என்னைக்கும் தள்ளி வைக்க முடியவே முடியாது. ஆனா, எதுலெல்லாமோ போய் மாட்டிக்காம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் ஆத்மாவ தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சகாயம் பண்ணறதுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுண்டு என்ன சாதனை வேணா பண்ணலாம். ஆனா அந்த ஆத்ம விசாரத்தையே செகண்டரி ஆக்கிட்டோம்னா நம்ப அந்த சாதனை எதுவும் பலிக்காது. ஆத்ம விசாரத்த நடுவுல வச்சுண்டு அத சுத்தி இதுக்கு சககாரமா இருக்கிற எல்லா சாதனை நம்மளோட ஸ்வபாவம், நம்மளோட பிரகிருதிக்கு எது
தகுமோ அந்த மாதிரி சாதனைகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கும் போதும் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற லட்சியம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால தான் சம்சார நிவர்த்தி ஏற்படும் அப்படின்ற நிச்சயம், இதை கெட்டியா பிடிச்சுக்க தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவா.